செப்டம்பர் 30 தேவர் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் இருந்து ஒரே காரில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் தேவர் நினைவிடத்திற்கு சென்றனர். பசும்பொன் நினைவிடத்தில் இருவரும் டிடிவி தினகரனுடன் இணைந்து தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இந்த பயணத்தால் எடப்பாடிக்கு எதிரான அணி உருவாகிறதா என்று பலரும் கேள்வி எழுப்பும் நிலையில் டிடிவி தினகரன் பத்திரிகையாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் அம்மா அவர்கள் வந்து செல்லும் போது பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள் என புகழ்ந்ததோடு இல்லாமல் துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியையும் அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியையும் கொண்டு வருவதற்கு அண்ணன் செங்கோட்டையன் மற்றும் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் எங்களோடு கைகோத்து உள்ளனர். வரக்கூடிய தேர்தலில் எங்கள் பணியை ஆற்றுவோம் எனவும் துரோகத்தை வீழ்த்துவதற்குத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவானது, அதை வீழ்த்தாமல் ஓயாது என்றும் கூறியுள்ளார். சின்னம்மா சசிகலா அவர்கள் இணைய வாய்ப்புள்ளதா என வினவிய போது அதற்கு பன்னீர்செல்வம் உறுதியாக இணைவார் என்றும் டிடிவி அவர்களும் எங்களுடன் தான் வரவிருந்தது, கால தாமதம் ஆனதால் அவர்களால் வர முடியவில்லை எனவும் கூறினார். இதனால் எடப்பாடி அணிக்கு எதிராக மூவர் அணி உருவாகிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.